தென்றல் சூப்பர் டி, கலக்கிட்ட. அந்த பொண்ணுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்த. ஆனா அது ரொம்ப தப்பான அட்வைஸ். அப்போ அந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட்? அது கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் தான். அது அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும்தான், ஃபாலோ பண்றதுக்கு இல்ல. என்னடா இப்படி சொல்றாங்க? டேய் பேசாம இரு. அம்மா பேச்ச கேக்குறவனோட யாரால வாழ்க்கை நடத்த முடியும்? அந்த பொண்ணா இருக்கிறதுனால இவ்ளோ காலம் ஓட்டிருக்கா. மத்தவங்களா இருந்திருந்தா கல்யாணம் ஆன மறுநாளே பொட்டி படுக்கைய சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருப்பாங்க. அதெல்லாம் திமிரு புடிச்ச பொண்ணுங்க பண்ற வேலை. உன்ன மாதிரி பொண்ணுங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமால. அப்படி பண்ண திமிரு புடிச்சவளா? தன்னோட உரிமையை ஒரு பொண்ணு விட்டு கொடுத்தா அவ வாழ்க்கையே கெட்டு போயிடும். இரு இரு, நீ இப்ப சரின்னு சொல்றியா இல்ல தப்புன்னு சொல்றியா? அந்த பொண்ணு கிட்ட இப்படிதான் பண்ணணும்னு சொல்ற, இப்ப அதான் தப்புன்ற மாதிரி பேசுற. இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால அப்படி பேசினேன். ஆனா அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதவனோட வாழ்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நரகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வந்தா நீ என்ன பண்ணுவ? யோசிக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே எங்க வீட்டுக்கு வந்துருவேன். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லாமலே தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து பார்த்து செய்யறவன் தான் எனக்கு புருஷனா வர முடியும். நான் இவன் கிட்ட வாழ்க்கைப்பட்டுட்டு இவன் அம்மா கிட்ட கையேந்திர நிலைமை வந்தா எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன், கிளம்பிடுவேன். ஆமா ஆமா இல்லடா லக்ஸ் பைத்தியம். இப்ப பாரு வளரிட்டு. காமெடி பண்றியா? ஆமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க சொல்றது 100% கரெக்ட் தன்றது. பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். கை கொடுங்க. என்ன கை கொடுக்கறான்? என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறியா? ஏங்க கை கொடுக்கறதுல என்னங்க அட்வான்டேஜ் இருக்கு? கொரோனா வந்துரும்டா. அம்மா ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வந்ததும் அது கரெக்ட்னு சொன்னீங்க. இப்போ இப்படி பேசுனதுக்கு இதுவும் கரெக்ட்னு சொல்றீங்க. கரெக்ட் பண்ணனும்னா சொல்லிதானே ஆகணும். என்னது? இல்லைங்க, அது கரெக்ட்னா எப்படியும் உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். அத சொல்றான். இல்லடா. ஆமா ஆமா ஆமா. ஏட்டா கால பிடிச்ச? டேய் ஏண்டா வந்து வச்சுக்க. என்ன நம்மளையே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். பேட் பாய். இவ ஏன் மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு போறா? Thank you. Thank you. பாத்தீங்களா தென்றல், உங்களுக்கு எனக்கு அவ்வளவு வேவ்லென்த் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டா எனக்கு தெரியும். நீ கூல் கூல் கூல். நீங்க கோவப்படக்கூடாது. கூல். நான் கிளம்புறேன். சரியான லூசு. ஸ்டாப்லர் எங்க? கொடுங்க. நான் தான் சொன்னேன்லங்க, இருக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ வேவ்லென்த் இருக்கு. சோ ஏய் வேணாம்,
என்ன பத்தி உனக்கு தெரியாது. அதாங்க உண்மை. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, நான் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. ஏய், என்னடி என்னாச்சு? எங்கடி அவன்? யாரு? சித்து. பின்னாடிதான் இருக்கான் பாரு. ஐயோ திரும்பாதீங்க. நான் எப்பவுமே உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறவன். ஐயோ என்னப்பா அது? சாரி பார்த்து போலாம்ல. சாரி எப்படி ஆயிடுச்சு? ஏய், அவனை விடுடி. உன்னை பாஸ் கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. பாஸா? என்ன? எதுக்கு? அந்த லூஸ் மேனேஜர் ஏதோ உன்னை போட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? ஹே, போடி, பாத்துக்கலாம் போ. இத வச்சுக்கோ. சார், நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் அனுப்பி வைக்கிறேன். முட்டை பொம்மை என்ன? salary list. உன் salary வேணாமா? சரி போங்க. அப்படி சொல்லி முட்டை கண்ணி. என்ன பண்றான் இவன்? பாப்போம். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்றீங்க? என்ன வாந்தி வருதா? எனக்கு ப்ரமோஷன் வருது. ப்ரமோஷனா? அதுக்கான டாக் தான் உள்ள போயிட்டு இருக்கு. அதுக்குண்டான எமோஷன்டா இது. இல்ல, கனவு காணலாம். அதுக்குன்னு இப்படி பகல் கனவெல்லாம் காணக்கூடாது. இது பகல் கனவு இல்ல, நடக்க போற நிகழ்வு. ஏன் சார் உள்ள ஒருத்தைய மாட்டி விட்டு பாவம் உங்க ப்ரமோஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு மனுஷனா? டேய், பிரியாணி சாப்பிடணும்னா ஆட்ட வெட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? போ, என்னை பத்தி பெருமையா பேசுறத நான் பார்க்கணும். சீ, என்ன கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி உங்களை பத்தி என்னதான் பெருமையா பேசுறாங்கன்னு நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், சொல்லுமா. சார், நான் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. முதல்ல வர்றியா கடைசியா வர்றியான்றது முக்கியம் இல்லம்மா, கரெக்ட் டைமுக்கு வர்றியான்றது தான் முக்கியம். வந்துட்டேன் சார். ஒரே ஒரு நாள் தான் வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் அந்த புது பையன் சித்து வந்து மேனேஜ் பண்ணிட்டானே. ஆமா சார். சார், என் வேலை போயிடும் அது இது அப்படின்னு சொல்லி மேனேஜர் மிரட்டினாரு சார். அவன் கிடக்குறான், அவன் ஒரு லூசு பையன். லூசு பையன்? லூசு பையன் அப்படின்னு உங்களை ஒரு திட்டுறாரு சார். என்ன இல்லடா, அட உங்களா சார்? ஏமா தீபா, நம்ம பாஸ் மேனேஜர் லூசு பையன் திட்டுறாருமா? என்ன இல்லடா, ஏமா உங்க வேலையை பாருமா. உன்னை கூப்பிட்டது வேறொரு விஷயத்துக்காக. என்ன சார் அது? உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடிவு பண்ணிருக்கோம்மா. சார், ப்ரமோஷனா? உன்ன மாதிரி ஒரு ஆர்ஜேவை எந்த காரணத்தை கொண்டும் நாங்க மிஸ் பண்ணவே விரும்பல. அதான் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க சொல்லி எம்டியோட உத்தரவு. இன்னையிலிருந்து நீ சீனியர் ஆர்ஜே. என்ன ப்ரோக்ராம் பண்ண ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நினைக்கிறியோ அதை டிசைட் பண்ற முழு உரிமையும் உனக்கு இருக்கு. உன்னோட ஸ்டேட்டஸ்ல இருந்து உன்னோட பேமெண்ட் வர எல்லாமே ரைஸ் ஆக போகுது. சார், என்னால இதை நம்பவே முடியல சார். நீ இப்படி சொல்ற, ஆனா இவ்வளவு நாளா உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலங்கிறத எம்டியாலே நம்ப முடியலன்னு சொல்றாரு.
உரியவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது அவரோட பாலிசி. இந்த ப்ரொமோஷனை அபிஷியலா சப்மிட் பண்றதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா, அதை முடிக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுமா. அவ்வளவுதாம்மா. இன்னும் 5 நிமிஷத்துல உன்னோட ப்ரொமோஷன் லெட்டரை மேக்னாட்ட இருந்து வாங்கிக்க. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ, தேங்க்யூ so much சார். வரேன் சார். ஹலோ, என்னாச்சு? அம்மா முடிஞ்சிடுச்சுமா. ஜாதகம் வாங்கிட்டீங்களா? நீங்க கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அப்படியா? முதல்ல அதை அனுப்பி வைங்க. அனுப்புறேம்மா, பாத்துங்கன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். முதல்ல அதை அனுப்பி வைங்க, அப்புறமா பேசிக்கலாம். இதோ இப்பவே அனுப்பி வைக்கிறேம்மா. எது முக்கியம்னு இவங்களுக்கெல்லாம் தெரியறதே இல்ல. ஜாதகத்தை அனுப்பினாதானே நான் அதை ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க முடியும். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரமா? நான் என்ன நினைச்சனோ அப்படியே இருக்கா? என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. ஆகாஷ்க்கு பொண்ணு பாக்குறீங்களா அத்தை? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு மத்ததையெல்லாம் அவன் படிச்ச பையன், 4 இடத்துக்கு வெளியில எல்லாம் போயிட்டு வரவன். அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு அவன் மனசுக்குள்ள ஏதாவது கற்பனை இருக்கும். அதை தெரிஞ்சுக்காம நீங்களே ஏதாவது முடிவு பண்ணிடாதீங்க அத்தை. நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன திடீர்னு அம்மாவா பேசுற? அவன் நான் வளர்த்த புள்ள. நான் அதுக்காக சொல்லல. நீங்க எல்லாத்தையும் பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தானே அவமானம். அதான் சொன்னேன். என் பேச்ச மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என்ன இன்னும் இவ்வளவு காணோம்? நேரமாவது இன்னும் இவ்வளவு ஆளை காணோம். லக்ஷ்மி, யார் எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்க? நம்ம தென்றல இன்னும் வர காணுங்க. அவ வர நேரம் தானே, வந்துட்டு இருப்பா. எதுங்க வர நேரம்? இந்நேரம் வந்திருக்கணும்.
எப்பவும் வர நேரம் தாண்டி 20 நிமிஷம் ஆகுது. என்ன லக்ஷ்மி, சிட்டில எந்த நேரத்துல எப்ப டிராபிக் ஆகும்னே சொல்ல முடியாது. 20 நிமிஷம் லேட்டா வருது ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்றீங்க? பொம்பளை பிள்ளைங்கள பெத்து வச்சுட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். அட வேலைக்கு போறவா திரும்ப வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க வேற. நாடு இருக்கிற நிலைமையில பொம்பளை பிள்ளைங்கள வெளியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. அப்பா, இவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசி பேசி அவங்க பயத்தை உங்க தலையில ஏத்திடுவாங்க. அப்புறம் நீங்களும் இப்படி நின்னு புலம்ப வேண்டியதுதான். போட்ட என்ன தெரியுமா, ரொம்ப தாண்டி திமிரு உனக்கு. என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்காடி? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து அது இப்படி வரத்துக்கு லேட்டானா அப்ப தெரியும் என் அவஸ்தை என்னன்னு. மா, நீ எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து சென்னைய பார்த்தவங்க. ஆனா நாங்க சென்னையிலேயே பிறந்து சென்னைய பார்த்தவங்க. நாங்கெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். அம்மா, அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்தா சொல்ல மாட்டியா? ஏண்டி எல்லாம் கருகி போச்சு. ஐயோ, மறந்து போயிட்டேன்டி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். இல்லடி, தென்றல இன்னும் காணுமேன்னு பாக்குறதுக்காக வாச பக்கம் வந்தேனா. மா, அதெல்லாம் அடுப்புக்கு தெரியாதுமா. அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் ஆஃப் பண்ணணும். அம்மா, அக்கா வராங்க. என்ன எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறீங்க? என்னாச்சு? உன்ன வரவேற்கதான். இல்லம்மா, நீ லேட்டா வரேன்னு அம்மா கவலைப்பட்டு இருக்காங்க. அவளை சமாதானப்படுத்த நாங்க இங்க இருக்கோம். இவங்களா என்ன சமாதானப்படுத்தினாங்க? எல்லாருமா சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நான் வராமலே போயிடுவேனா? இதுக்கு ஏமா கவலைப்படுற? சரி, வாங்க உள்ள போலாம். அது சரி, வாக்கா. உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்ட, எனக்கு இல்ல கவலையா இருக்கு. சரி, இன்னைக்கு ஏன் நீ லேட்டு? அம்மா, ஸ்வீட் வாங்கணும்னு நினைச்சிட்டே வந்தேன். ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். பாதி வழியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது. அதான் திரும்ப போய் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்டாக்கா? ஸ்வீட் தான் இப்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீ வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்னம்மா திடீர்னு ஸ்வீட்? ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான்ப்பா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ப்ரமோஷனா? ஆர்ஜேவா இருந்த, இப்ப என்ன விஜேவா ஆயிட்டியா? ஏதாவது டிவி சேனல்ல வேலை கிடைச்சிருக்கா என்ன? எஃப்எம் ஸ்டேஷன்லயே ப்ரமோஷன். சீனியர் ஆர்ஜேவா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அப்போ இனிமே உனக்கு எப்பவாவது ப்ரோகிராம் கிடைக்கும், அதானே? ஏய், ஓட்டுனது போது, சும்மா இருடி. ஒர்க் லேட் ஆச்சுன்னா salary இன்க்ரீஸ் ஆகும். இன்கிரிமெண்ட் அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ராவா சம்பளம் வரும். அப்போ இனிமே என்னுடைய மந்த்லி பெட்டாவும் ஏறும். கரெக்ட் தானே? இப்போ உனக்கு கொடுக்கறதே தண்டம், இதுல இன்னும் ஏத்தி வேற கொடுக்கணுமா? சும்மா இரு. இந்தம்மா, எல்லாருக்கும் கொடுத்துரு. அம்மா, எனக்கு? தரேன்டா, தரேன் எடுத்துக்க. இந்தாங்க, அவளுங்களுக்கும் கொடுங்க. தென்றல், நாளை காலையில முதல் வேலையா கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடு. ஏதோ கடவுள் கண்ணை திறக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே உன் கல்யாணத்துக்கும் ஒரு வழியை காட்டிட்டாருன்னா அது போதும். போறப்ப இவளையும் உன் கூட கூட்டிட்டு போ. அவளுக்கும் ஆண்டவன் கொஞ்சம் புத்திய கொடுக்கட்டும். எப்ப பாரு விளையாட்டு. அம்மா, நீ எல்லாத்தையும் சீரியஸா பாக்காதம்மா. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. அப்பதான் கஷ்டம் தெரியாம இருக்கும். உங்க 3 பேரையும் எப்ப நான் கரை சேர்க்கிறேனோ அப்பதாண்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும்.